அப்புறம் ரொம்ப எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஹரி விஜய் எப்பப்பா 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க அப்படின்னு வந்து அந்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட்ட எகிரிக்கிட்டே இருக்கு. இதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நிச்சயமா கூடிய விரைவில் இருக்கும். அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது இப்போ சூர்யா சார் படம் முடிச்ச உடனே விஜய் சார் படம் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா எதுவும் ஃபைனலைஸ் ஆகல. ஆனா சீக்கிரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். எனக்கும் அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப காலமா விரும்பிட்டு தான் இருக்கேன். அது நடக்க மாட்டேங்குது, இழுத்துட்டே இருக்கு, என்னவோ தெரியல. விஜயே வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி தான். எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கும். டான்ஸ், ஃபைட்டு, ஹியூமர், ஆக்டிங் எல்லாமே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதே டைப் டைரக்ஷன் ஆங்கிள் பார்க்கும்போது நீங்க எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க. சோ நீங்க டீம் அப் பண்ணி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கணும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுக்கு மைண்ட்ல இருக்கா விஜய் வச்சு? நல்லா இருக்கு, எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அது எல்லாமே அமையறதுதான் சினிமால. அது ஒரு தடவை வந்து ஆக்சுவலா ஸ்டோரி டிஸ்கஷன் வரைக்கும் போச்சு. அப்போ வந்து ராணா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு சிங்கப்பூர்ல. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. அதனால அப்போ இந்த மாதிரி ஒன்னு 2 டைம்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் எப்போ அமையுது தெரியல. தமிழ்நாட்டுல விஜய் ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் யோஹான் அத்தியாயம் 1. என்ன சார் ஆச்சு? அது வந்து அந்த ஸ்கிரிப்ட், அந்த களம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம், எனக்கு இது செட் ஆகல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த ஸ்கிரிப்டுக்கு உண்டான வேலைகள் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். கண்டிப்பா விஜய் சார் வச்சு ஃபியூச்சர்ல பண்ணுவீங்களா? ஆமாமா, பெரிய ஹீரோ, கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல படமா இருக்கும், நல்ல பிசினஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அது வேணான்னு சொல்லிட்டு போனா நான் தான் முட்டாள் உண்மையிலே. சோ கண்டிப்பா பண்ணணும். விஜய் சாரை வச்சு படம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம், உண்மையா? ஆமா, அது விஜய் ரொம்ப நாளா வந்து என்னன்னா என்னுடைய ரன்னு, சண்டைக்கோழி, வேட்டை இது எல்லாமே விஜய்க்காக பண்ண ஸ்கிரிப்ட் தான். விஜய்க்காக பண்ண ஸ்கிரிப்ட்னா விஜய்க்காக சொல்லி பண்ணாம விட்ட ஸ்கிரிப்ட் தான். ஏதோ ஒரு காரணங்களால மிஸ் ஆகி போயிட்டே இருக்கு. ஒரு ரைட் டயத்துல எனக்கு சூர்யா முடிஞ்சது பிறகு கூட இருக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. என்னுடைய படத்துல உள்ள ஒரு சில சீன் இது விஜய் பண்ணா எப்படி இருக்கும்னு எல்லாருமே கேட்பாங்க. சங்கர் சார் கூட அன்னைக்கு கேட்டாங்க, உங்க 2 பேர் காம்பினேஷன் எப்போன்னு சொல்லி எங்க 2 பேரை காட்டி கேட்டாங்க. விஜய் பேசி முடிச்ச நிமிஷம் எனக்கு அந்த ஆசை இப்போ வந்துருச்சு. அது கூடிய சீக்கிரம் நடந்துரும். விஜய் மட்டும் வச்சு படம் கண்டிப்பா எப்போ அப்பப்போ ஏதாவது லைன் கிடைக்கும் போது போய் பார்த்து பேசுவேன். இப்போ ரீசெண்டா ஒரு போய் பார்த்து பேசிட்டோம். எனக்கு ரொம்ப ஆசை அவரோட பண்ணணும்னு சொல்லி. அது தெரியல எப்போ நடக்குதுன்னு தெரியல. சீக்கிரம் நடக்கும், நடக்கலாம். நெக்ஸ்ட் படமா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். உங்க காம்பினேஷன் எப்ப படம் எதிர்பார்க்கலாம்? அடுத்த படமா கூட இருக்கலாம். விஜய் வந்து மிகச்சிறந்த நடிகர். அந்த மிகச்சிறந்த நடிகர் என்பது இங்க பலருக்கு தெரியாமலே போய்கிட்டாரு. அவரை வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு. விஜய்க்கு அதான் சொன்ன அந்த கண்ணபுரான் என்ற ஸ்கிரிப்ட் வந்து விஜய் பண்ணும் பொழுது விஜயை இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு கோணத்தில் அது அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. சோ கண்டிப்பா உங்களோட அடுத்த ஹீரோ வந்து விஜய் அப்படி நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? பேசிட்டு இருக்கோம் சார், பேசிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனோடனே நானே இதே மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சு சொல்றேன். சட்டமா ஒரு மாஸ் படம் எடுக்கணும்னு நீங்க என்ன டிசைட் பண்ணிட்டீங்க? செம்ம மாஸ், அதாவது ஷார்ட் மாஸ் அப்படியே தெரிச்சுக்கிட்டு நாங்களாம் படம் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டீங்க. இவங்க எல்லாம் யார் உங்களோட சாய்ஸா இருப்பாங்க ஹீரோக்கு? தளபதியா தலையா? நான் ஓப்பனா சொன்னா எனக்கு ஒரு கதை இருந்தது. எனக்கு அது வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது விஜய் சாருக்கு தான் செட் ஆகும்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அது அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அது எப்போ பண்றோம் அப்படின்றதுலாம் தெரியாது, அது காலம் ரொம்ப பண்ணும். நண்பனுக்கும் வேலாயுதம் வித்தியாசம், அதே வித்தியாசம் கண்டிப்பா வரப்போற துப்பாக்கிக்கும் இருக்கும். வேலாயுதம் படம் பார்க்க சொல்லிட்டு இருப்பாரு, எனக்கு வேலாயுதம் முக்கியம் கிடையாது, நீங்க அடுத்த படம் என்ன பண்ணீங்க எனக்கு முக்கியம், இந்த படத்தின் மூலமா நீங்க உங்களுக்கு வேற லெவல் நீங்க போகணும், அதான் எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அண்ட் நான் கூடிய சீக்கிரம் படம் பண்ணுவேன். அவர் விட மாட்டேன், நானு அவரை எப்படியாவது பிடிச்சி அவர் என்ன நல்ல கதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. இன்னும் மேபி 1 இயர்ல வந்து நான் இன்னொரு படம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்.